ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்ல. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். நீங்க மார்க்கெட்ல உங்களோட ஓன் அனாலிசிஸின் படி உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நம்மளோட சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னோட நாலேட்ஜ நான் ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட கான்செப்ட் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து ஒரு ஆப்ஷன் பையிங்க எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் 5 டேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரெட் கலர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது ஆயிருக்கு. அப்போ ஒரு கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க லாஸ்ட் 5 டேஸா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஒரு ஆப்ஷன் பையரா ஒரு லோ பிரைஸ்ல ஒரு ஆப்ஷன் பிரீமியத்த அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்ட்டான ஆப்ஷன் பையருக்கு அழகு. அப்படி பார்க்கும்போது நமக்கு கடைசியா 5 நாள் பாஸ்ட் 5 டேஸ்ல கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட்ல இருக்காங்களா? புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட்ல இருக்காங்களா? அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அப்ப லோ பிரைஸ்ல யார் இருக்காங்க? கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது தான் நமக்கு லோ பிரைஸ்ல இருக்காங்க. அப்ப கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு உண்டான சான்ஸஸ மார்க்கெட் குடுத்திருக்கா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு வீடியோல நீங்க ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. ஸோ வீடியோவ இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட லேர்னிங் எப்படி இருக்கு? அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இன்னையோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 26,000 25,669 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. மார்க்கெட் வச்ச இன்னையோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,700. ஸோ 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆர்எல்ஸ் அண்ட் 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். சாரி ஆர்எல் சொல்லிட்டேன். 25,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து என்ன அப்படின்னா 172. 172வ நான் புட்ல மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா 121. 121 அப்படிங்கிறத நான் கால்ல மார்க் பண்றேன். 121 அப்படிங்கிறத நான் கால்ல மார்க் பண்றேன். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பார்க்கும்போது நமக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கால விட நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கால் செல்லர்ஸ்னால ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூ எல்லாமே நமக்கு 800 புட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், 800 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூ எல்லாமே 600 காலுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 371. 800 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. ஸோ எஸ்டர்டே லோ என்ன அப்படின்னு பாருங்க. 800 புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கு 38 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை வந்து பார்த்துட்டீங்கன்னா 317. ஸோ அந்த 317 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியம்ல மார்க் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ நமக்கு 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது புட்டோடைய எஸ்டர்டே லோவுக்கு கீழ வந்துட்டாங்க. ஸோ இத நம்ம எப்படி மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா, 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோவுக்கு கீழ வந்துட்டாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹைக்கு மேல போகணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இவங்க கீழ வர்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 600 காலோட ஹைக்கு மேல போகணும். விச் இஸ் 371 எபோவ். ஸோ இவங்க 371 எபோவ் போயிருக்காங்களான்னு கேட்டா கிடையல. போகவே இல்ல. அப்படி போகாம 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 38 எபோவ் வராங்க. 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோ எபோவ் வராங்க. அப்ப இத எப்படி நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா, 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 371 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகாது அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். அப்ப மார்க்கெட் இவங்க இதுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு போகாது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணி அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் இங்க ஒரு ஹை வச்சிருக்காங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்ல இந்த ஹைக்கு கீழ மார்க்கெட் போகறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம 25,700 புட் ஆப்ஷன் பிரீமியத்த வச்சு நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ இது வந்து 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1,
317.50 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போ 25,700 புட் ஆப்ஷன் பிரீமியத்தில் 217.50 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். 217.50 217.50 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ நமக்கு 25,700 புட் ஆப்ஷன் பிரீமியமும் 2117க்கு மேலே போகலை. புரியுதுங்களா? அப்போ இவங்க இந்த இடத்துல 2117க்கு மேலே போகாம இவங்களால இந்த ஹையை வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம லாஜிக்கா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதனால என்ன யூஸ்? இதை வந்து நம்ம எப்படி மார்க்கெட்ல பயன்படுத்தலாம்? இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனை ஒரு ₹100 பை பண்ணிட்டீங்க. அவங்க வந்து ஒரு ₹160 போயிட்டாங்க. இப்போ ஒரு பையரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ₹100 பை பண்ணது ₹160 போயிட்டாங்க. இவங்க 170, 180ன்னு போனா ஹோல்டு பண்ணுவோம். இவங்க 160 அப்படிங்கிறது ஒரு ஹை வச்சுட்டு, இந்த 160 இதுக்கு மேல பிரேக் அவுட் பண்றதுக்கே சான்சஸ் இல்ல அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க? 150, 140, 130, 120, 110 அப்படின்னு நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கே வந்துருவாங்க. அப்போ நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சேம் அதே லாஜிக் தான். இந்த இடத்துல நீங்க 800 புட்ட நீங்க ₹200 பை பண்ண மாரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 800 புட்ட நீங்க ₹200 பை பண்ண மாரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இவங்க மார்க்கெட் மேல போயிட்டே இருக்காங்க. இவங்க எது வரைக்கும் போவாங்க? எங்க ஸ்டாப் ஆவாங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்காங்க. நீங்க ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்றீங்க. இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹை வச்சது 3117.50. அப்போ 700 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 2117க்கு கீழ வந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இத இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த ஹை வச்ச கேண்டிலோடைய லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 301. அப்போ 700 புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 201 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அதே மாரி இந்த இடத்துல ஹை வச்ச கேண்டில் வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214 அப்படிங்கிறது லோ. அப்போ இதுல என்ன வரும்? 114 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா சம்பந்தம் இல்லாம இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு வேல்யூ எடுத்து போட்டுட்டு இருக்கானே அப்படின்ட்டு. நாம இஷ்டத்துக்கு நம்ம போட கிடையாதுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் நம்ம போடுறோம். இங்க ஏன் 140, 114 போடுறோம் அப்படின்னா, இவங்க 700 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 114 பிலோ வந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோக்கு கீழ நிக்க முடியும். இவங்க வந்திருக்காங்களா? 700 புட் ஆப்ஷன் பிரீமியம் 114க்கு கீழ வந்திருக்காங்களா? வரவே இல்ல. ஸோ 800 புட் என்ன பண்ணியிருக்காங்க? 214க்கு கீழ சஸ்டெயின் ஆயிருக்காங்களா? இல்லையா? இல்ல. இவங்க மேல தான் போயிருக்காங்க. சேம் அதே கான்செப்ட்ட தான் நான் இங்கேயும் அப்ளிகபிள் பண்றேன். இங்க ஹை வச்ச கேண்டிலோட லோ என்ன? 301. அப்ப இதுல என்ன வரும்? 201 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்ப 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 201க்கு மேல இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஹை வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கும். 700 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 201க்கு கீழ வந்தனால, இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு சிக்னல் நம்மளோட அனாலிசிஸ்ல கிடைக்குது. அப்போ அந்த சிக்னல வச்சு மோர் ப்ராபபிலி அந்த ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியத்த இந்த இடத்துல ஹையில செல் பண்றாங்க அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன் பிரீமியத்த ஹைல செல் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி மார்க்கெட் வந்து எங்கிருந்து ரிவர்ஸ் ஆவறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 25,475 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நமக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல 25,500 கால் அண்ட் தென் 500 புட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வீடியோவ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ இந்த கான்செப்ட்ட நீங்க இன் டெப்த்தா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்க. நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 500 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 82. அப்ப அந்த ரூ. 82 அப்படிங்கிறத நான் கால்ல மார்க் பண்றேன். கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 71. அந்த ரூ. 71 அப்படிங்கிறத நான் புட்ல மார்க் பண்றேன். 71 அப்படிங்கிறது. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் இங்க தென்படும். கரெக்ட்டா 12:05க்கு 500 கால் புட்டோட ஹைக்கு மேல 500 புட் காலோட லோவுக்கு கீழ. அப்போ இதுவும் ஒரு சிக்னல் 12:05க்கு. அதே மாரி 700 புட் ஆப்ஷன் பிரீமியமும் 205க்கு கீழ 201க்கு கீழ வந்துட்டாங்க. அதுவும் எத்தன மணிக்கு? 12:05க்கு. அப்போ இவ்ளோ சிக்னலும் நமக்கு சேம் டைமே நடக்குது. அப்ப இன்னைக்கு 12:05க்கு நீங்க மார்க்கெட்ட விட்டுருந்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம நீங்க அனலைசிஸ் பண்றது ரொம்ப கடினமா இருந்திருக்கும்.
அதுக்காக தான் மார்க்கெட்ட ஓட விட்டு ரன்னிங்ல வெயிட் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் டெசிஷன் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் நம்ம சொல்லப்போனா இன்னும் இன் டெப்த்தா படிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ வந்து 25,623. அப்ப 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ரூ. 23க்கு கீழ வரணும். அப்பதான் ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகும். 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு 23க்கு கீழ வந்திருக்காங்களா அப்படிங்கிறது பாருங்க. 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 23க்கு கீழ வரல. அப்ப 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 23க்கு கீழ வரல அப்படின்னா, 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் 23க்கு கீழ வர்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்ப 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு 23க்கு கீழ வந்திருக்காங்களான்னு செக் பண்ணலாம். ஸோ 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஈஸியா 23க்கு கீழ வந்துட்டாங்க. அண்ட் தென் இங்க இந்த 600 கால் அண்ட் தென் 600 புட்ட வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நமக்கு தென்படுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, 600 காலோடைய எஸ்டர்டே லோ வந்து 123. அப்ப அந்த 123 அப்படிங்கிற ஒரு லெவல் இங்க டிரா பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த 123 அப்படிங்கிற ஒரு லெவல் இங்க டிரா பண்ணுங்க. 600 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை வந்து என்ன அப்படின்னா 70. அந்த 70 தூக்கி நீங்க என்ன பண்ணலாம்? கால்ல மார்க் பண்ணலாம். ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியம் காலுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு அனலைசிஸும் உங்களுக்கு மார்க்கெட்ல கரெக்ட்டா தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்ட இங்கேயும் அனலைசிஸ் பண்ணலாம், இங்கேயும் அனலைசிஸ் பண்ணலாம், இங்கேயும் அனலைசிஸ் பண்ணலாம், இங்கேயும் அனலைசிஸ் பண்ணலாம். இது எந்த இடத்துல அனலைசிஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துட்டு தான் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கான டெசிஷன் அப்படிங்கிறத நீங்க எடுக்கணும். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கான்செப்ட்ட நீங்க ஒரு 2 மணி நேரத்துல லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ நீங்க ட்ரை அப்படிங்கிறது பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.